ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இந்த சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம அரசு வேலை பத்தி பார்க்க போறோம். ஐடி, வங்கி, அரசு வேலை, தனியார் நிறுவன வேலை போன்ற எல்லா வேலைகளை பத்திய விவரங்கள தெரிஞ்சுக்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. என்னென்ன பதவிகள் இருக்கு? யாரெல்லாம் எலிஜிபிள்? எப்படி அப்ளை பண்றது? போன்ற எல்லாமே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திருப்பூர் மாவட்டம் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டில இந்த வேலைவாய்ப்பை அறிவிச்சிருக்காங்க. 5 ஜனவரி 2026 அன்னைக்கு இந்த வேலைய போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைகளுக்கு அப்ளை செய்ய கடைசி தேதி 23 ஜனவரி 2026. 23ஆம் தேதி ஈவினிங் 5 மணிக்குள்ள நீங்க அப்ளை செஞ்சுக்கோங்க. அதுக்கு பிறகு நீங்க அனுப்பினா உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடும். வேலைய பத்திய விவரங்கள தெரிஞ்சுக்கிறதுக்கு வியூ லிங்க் கிளிக் பண்ணுங்க. அப்ளிகேஷன் டவுன்லோடு மற்றும் விவரங்கள தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்ளிகேஷன் லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க. எந்தெந்த போஸ்டிங், எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, யாரெல்லாம் குவாலிஃபைடு, எந்த ஏரியால போஸ்டிங் போடுறாங்க, எவ்வளோ சேலரி, உங்க ஏஜ் எவ்வளவு இருக்கணும், அப்படி எல்லாத்தையுமே ஒண்ணொண்ணா பார்க்கலாம். தேசிய சுகாதார திட்டத்தின் கீழ திருப்பூர் மாவட்டத்துல தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம், மாவட்ட சுகாதார அலுவலகம் மற்றும் திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில காலியாக உள்ள 4 போஸ்டிங்குக்கு வேலைக்கு எடுக்குறாங்க. எந்தெந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா, ஐடி கோஆர்டினேட்டர், ஓடி அசிஸ்டன்ட், டிபி ஹெல்த் விசிட்டர், லேப் டெக்னீஷியன் இந்த பதவிகள் எல்லாம் காலியா இருக்குது. வேலைக்கு ஆள் எடுக்குறாங்க. மொத்தமா 4 வேக்கன்சி இருக்குது. ஒவ்வொன்னா உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஐடி கோஆர்டினேட்டர் வேலை. ஒரு வேக்கன்சி இருக்குது. இந்த பதவிக்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, நீங்க டிப்ளோமா இன் எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயன்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயன்ஸ், பிசிஏ அல்லது அதற்கு சமமாக எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் அல்லது கம்ப்யூட்டர் சயன்ஸ் போன்ற டிகிரி படிச்சிருக்கணும். நெட்வொர்க் சான்றிதழ் மற்றும் 2 வருட அனுபவத்துடன் டெக்னிக்கல் எஜுகேஷன் டைரக்டரால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்திலிருந்து ஐடி அல்லது கம்ப்யூட்டர்ஸ்களில் டிப்ளோமா டிகிரி படிச்சவங்க விண்ணப்பிக்கலாம். உங்களுக்கு சம்பளம் 21,000 குடுப்பாங்க. அடுத்தது ஓடி அசிஸ்டன்ட் வேலை. ஒரு போஸ்டிங்க்கு ஆள் எடுக்குறாங்க. இந்த பதவிக்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, நீங்க ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் அல்லது நிறுவனத்திலிருந்து 3 மாசம் ஓடி டெக்னீஷியன் கோர்ஸ் படிச்சிருக்கணும். இந்த பதவிக்கு சம்பளம் 11,200 குடுப்பாங்க. 3வது டிபி ஹெல்த் விசிட்டர் பதவிக்கு ஆள் எடுக்குறாங்க. அதே மாதிரி ஒரு போஸ்டிங் இருக்குது. இந்த வேலைக்கு சயன்ஸ் கிராஜுவேட் ஆக இருந்தா விண்ணப்பிக்கலாம் அல்லது 12ஆம் வகுப்புல சயன்ஸ் பிரிவுல படிச்சவங்க மற்றும் எம்பிடபிள்யூ, எல்ஹெச்வி, ஏஎன்எம், ஹெல்த் ஒர்க்கர் போன்றவற்றில வேலை செஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் அல்லது ஹெல்த் எஜுகேஷன் கவுன்சிலிங் போன்றவற்றில உயர் படிப்பு படிச்சவங்க அல்லது அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்துல டியூபர்குலோசிஸ் ஹெல்த் விசிட்டர்ஸ் கோர்ஸ் முடிச்சவங்க அல்லது குறைஞ்சபட்சம் 2 மாசங்கள் கம்ப்யூட்டர் ஆபரேஷன்ஸ் கோர்ஸ் சர்டிஃபிகேட் உள்ளவங்க எல்லாரும் விண்ணப்பிக்கலாம். உங்களுக்கு சம்பளம் 13,300 ரூபாய் குடுப்பாங்க. அடுத்தது 4வது கடைசி போஸ்டிங் லேப் டெக்னீஷியன் வேலை. இதுக்கும் ஒரு போஸ்டிங் இருக்குது. நீங்க 12ஆம் வகுப்பு மற்றும் டிப்ளோமா அல்லது மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜியில் சர்டிஃபைட் கோர்ஸ் உள்ளவங்க அல்லது அதற்கு சமமான படிப்பு படிச்சிருக்கணும் அல்லது ஆர்என்டிசிபி அல்லது ஸ்பியூட்டம் ஸ்மியர் மைக்ரோஸ்கோபி இல் 1 வருட அனுபவம் இருக்கணும் அல்லது அதிக தகுதி உள்ள விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை தருவாங்க. உங்களுக்கு சம்பளம் 13,000 ரூபாய் குடுப்பாங்க. இந்த 4 வேலைக்கும் இன்டர்வியூ மூலம் உங்கள தேர்ந்தெடுப்பாங்க. விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி நிர்வாக செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நலச்சங்கம், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, 147 பூலுவப்பட்டி பிரிவு நெருப்பெரிச்சல் சாலை, திருப்பூர் 641602. தொலைபேசி எண் 042124785003. இந்த வேலைகளுக்கு சேர என்னென்ன டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்னு பார்க்கலாம். இது டோட்டலா கான்ட்ராக்ட் வேலை. அதாவது முற்றிலும் தற்காலிகமானது. டெம்பரரி ஜாப். இந்த வேலைக்கு நீங்க சேர்றீங்க அப்படின்னா, எந்த காலத்திலயும் பணி நியமனம் உங்களுக்கு செஞ்சு தர மாட்டாங்க. 11 மாசம் கான்ட்ராக்ட் வேலை. பணியில் சேர்வதற்கான சுய விருப்ப ஒப்புதல் கடிதத்த குடுக்கணும். உங்களுக்கு ஓகேனா, நீங்க அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இதுதான் அப்ளிகேஷன் பேஜ். வாங்க இத எப்படி நிரப்புறதுன்னு பார்க்கலாம். விண்ணப்பிக்கும் பதவியின் பேர், நேம் ஆஃப் த போஸ்ட், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, அப்ளிகன்ட் நேம், விண்ணப்பதாரர் பேர்,
ஃபாதர்ஸ் நேம், தந்தை பேர், டேட் ஆஃப் பர்த், பிறந்த தேதி, ஏஜ், வயது, educational qualification and percentage of marks obtained in the qualifying examination in degree or diploma. சான்றுடன் கல்வி தகுதி மற்றும் டிகிரி அல்லது டிப்ளோமா தகுதி தேர்வில் பெற்ற மதிப்பெண்களின் சதவீதம், கரண்ட் ரெசிடென்ஷியல் அட்ரஸ், தற்போதைய வீட்டு முகவரி, பெர்மனன்ட் அட்ரஸ், நிரந்தர முகவரி, கம்யூனிட்டி, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, அதர்ஸ் போன்ற சாதி சான்று, ஆதார் கார்டு நம்பர், சான்றுடன் ஆதார் எண், ஃபோன் நம்பர், தொலைபேசி எண், இமெயில் ஐடி, மின்னஞ்சல் முகவரி, worked in COVID-19 pandemic, say yes or no, COVID-19 தோற்று காலத்துல பணிபுரிந்துள்ளாரா? ஆம் அல்லது இல்லை. ஆம் என்றால் அறிக்கை எண் 9 படி அனுபவ சான்று இணைக்கணும். COVID-19 pandemic experience in number of months, COVID-19 தோற்று கால பணி அனுபவம் எவ்வளவு மாதங்கள் என குறிப்பிடணும். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஆஃப் ஒர்க்கிங் இன் ஹெல்த் கேர் இன்ஸ்டிடியூஷன் ஆஸ் பர் இன்ஸ்ட்ரக்ஷன் எஸ் நம்பர் 9. சுகாதார மையத்தில் பணிபுரிந்த அனுபவ சான்று இருந்தா அறிக்கை எண் 9 படி இணைக்கணும். டிரான்ஸ்ஜெண்டர் ஆர் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் ஆர் டெசர்டட் வைஃப் ஆர் டெஸ்டிடியூட் விடோ, சே எஸ் ஆர் நோ. மூன்றாம் பாலினம் அல்லது மாற்றுத்திறனாளி அல்லது கணவரால் கைவிடப்பட்டவர் அல்லது ஆதரவற்ற விதவை, ஆம் அல்லது இல்லை. ஆம் என்றால் சான்று இணைக்கப்படணும். இடம், பிளேஸ், தேதி, டேட், விண்ணப்பதாரரின் கையொப்பம், அப்ளிகண்ட் சிக்னேச்சர் ஆகிய எல்லா விவரத்தையும் சரியா ஃபில் செஞ்சுக்கோங்க. நீங்க அட்டாச் செய்யற எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையும் செல்ஃப் அட்டஸ்டேஷன் ரொம்ப முக்கியம், மறந்துடாதீங்க. அடுத்தது ஃபில் செஞ்ச அப்ளிகேஷனோட என்னென்ன டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் அட்டாச் செய்யணும்னு பார்க்கலாம். 2 லேட்டஸ்ட் கலர் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, பிறந்த தேதிக்கான சான்று, அதாவது பர்த் சர்டிஃபிகேட் அல்லது எஸ்எஸ்எல்சி அல்லது ஹெச்எஸ்சி சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட் மற்றும் எல்லா மார்க் ஷீட்ஸ், ரினியூ செஞ்ச கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், எவிடன்ஸ் ஃபார் தமிழ் எலிஜிபிலிட்டி, அதாவது தமிழ் பயின்றதற்கான சான்று தேவைப்படுது. அதற்கு 10ஆம் வகுப்பு அல்லது 12ஆம் வகுப்பு மார்க் ஷீட்களை இணைக்கலாம். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், வோட்டர் ஐடி, பஞ்சாயத் ஆர் முனிசிபாலிட்டி ஆர் கார்ப்பரேஷன் ஆர் டாக்ஸ் ரிசீட், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு போன்ற ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்சி இணைக்கணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், கேரக்டர் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், டிரான்ஸ்ஜெண்டர் அல்லது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் அல்லது டிசர்டட் வைஃப் அல்லது டெஸ்டிடியூட் விடோ சர்டிஃபிகேட், மாற்றுத்திறனாளியாக இருந்தால் மருத்துவச் சான்றிதழ், தேவைப்படும் பட்சத்தில் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் இணைக்கணும். சம்பந்தப்பட்ட பதவிக்கான மற்ற சான்றுகள் ஏதேனும் இருந்தது அப்படின்னா அதையும் இணைச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரே கவர்ல போட்டு மேல சொன்ன அந்த அட்ரஸ்க்கு நீங்க போஸ்ட்ல அனுப்பலாம். இல்ல அப்படின்னா நேர்ல போயும் கொடுக்கலாம். கடைசியா நீங்க ஃபில் மற்றும் அட்டாச் செஞ்ச எல்லா விவரங்களும் ஆவணங்களும் சரியா இருக்கான்னு ரிவ்யூ செஞ்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டு போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றொரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வேலைக்கு விண்ணப்பிக்கும் முன்பு ஜாப் டிஸ்கிரிப்ஷனை முழுமையாக படிக்கவும். லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வேலை உங்களுக்கு கிடைக்கட்டும் என்று நாங்கள் வாழ்த்துகிறோம். Beware of fake job offers. இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. மேலும் வேலைவாய்ப்பு வீடியோகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பயன் உள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிகளிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். Stay tuned.